டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரை அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் வி கண்ணன் அவர்கள் தான் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. இந்த கோயில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு கோவில். உலகத்திலே எங்குமே இல்லாத அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கின்ற ஒரு கோவில் இது. இங்கே தான் தசரா விழா மிகவும் பிரபலமானது. நாம் எல்லோருமே மைசூர் தசரா விழா, கல்கட்டாவில் நடக்கிற துர்கா பூஜாவை தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதையும் கடந்து அதையெல்லாம் வெல்லும் அளவிற்கு, அதையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பீட் பண்ணுற அளவுக்குன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு தசரா விழாவை நாம் எல்லாம் பார்த்துருக்க முடியாது. பார்த்தவர்களுக்கு தெரியும். அது ஒரு சமத்துவமான முறையிலே சமத்துவ தசரா விழா தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த குலசேகரப்பட்டினத்திலே நடைபெற்று வருகிறது. பல வருடங்களாக நடக்கிறது இந்த விழா. ஆனால் இங்கே லட்சோப மக்கள் அங்கே வந்தாலும் கூட ஒரு சின்ன எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் ரொம்ப அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் பக்தி பரவசத்தோடு மக்கள் வேடமிடுவது மட்டுமல்லாமல் அம்மனை தரிசித்து விட்டும் ஈசனையும் தரிசித்து விட்டு போகும் அந்த அற்புதமான காட்சி நம்மெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கும். அப்படி ஒரு ஆலயம் அது. அந்த ஆலயத்திற்கு எப்படி நடக்குது நம்மளுக்கு அற்புதம் தான். எத்தனையோ காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் அப்படி ஒரு காட்சிகளை நம்ம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கத்தோடு மக்கள், படித்தவர்களாக இருக்கணும் படிக்காத எல்லோருமே, அங்கே யாருன்றதே கிடையாது, யார் பெரியவன் சின்னவன் இல்லை, அங்கே எல்லாருக்குமே முத்தாரம்மன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே மக்கள் பரவசத்தோடும் அந்த தீச்சட்டி ஏந்திட்டு வர காட்சியை பார்த்திங்கன்னா நம்மளாம் மெய்சில் இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய அறங்குழு காவலர் தான் இன்றைக்கு நம்முடைய வந்திருக்காரு. இந்த கோயிலுடைய திருவிழா எப்படி நடக்க போகுது, இந்த வருஷம் என்னென்ன செய்ய இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை குறித்து நம்மோடு பேச இருக்கிறார். உங்கள் சார்பாக திரு வி கண்ணன் அவர்களை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதாவது எங்கள் டிடி தமிழ் நிலையத்திற்கு பல விஷயங்களை முத்தாரம்மன் கோவிலை பற்றி, குலசேகரப்பட்டினம்னாலே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்பகுதியில், தெற்கு மாவட்டங்கள் சொல்லுவாங்க, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென் மாவட்டங்களில் ரொம்ப பிரபலம். இது ஒரு விழான்றது அந்த ஊரில் நடக்கிற ஒரு விழா கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்குமான விழாவாக தான் அந்த கோயிலுடைய விழாவை அந்த தசரா டைமில், அந்த நவராத்திரி டைமில் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தும் இருக்கோம் நாங்கள். அப்படி சிறப்புமிக்க ஒரு ஆலயத்தில் நிர்வாக குழு தலைவராக இருந்து வரீங்க. உங்களை பார்க்குறது நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அம்மனை பார்க்குறது நிர்வாக குழு தலைவர் அந்த விழா நேரத்தில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப அருளால தான் நானும் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சரி, இப்போது எல்லா கோவிலும் நாங்கள் பார்த்துருக்கோம் விழாக்கள். இப்போது மைசூரில் பார்த்துருக்கோம், கல்கட்டாவில் நடக்கும், காளி பூஜைலாம் நடக்கும். ஆனால் அங்கெல்லாம் இல்லாத சில சிறப்புகள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை முதல்ல இந்த கோயிலை பற்றி சொல்லுங்களேன் சார், மக்களுக்கு தெரியட்டும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூரிலிருந்து 15 கிலோமீட்டர் வங்கக்கடல் அருகே அருள்தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுரையோடு அமர்ந்திருக்கிறார். இத்திருக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால், முத்தாரம்மனை வழிபடுபவர்கள், அதாவது அந்த காலத்தில் அம்மை வேதி வந்தவங்களுக்கு அந்த வேஷம் அணிந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அந்த கோயில் 11 நாள் விரதம் இருந்தால் இந்த நோய், அம்மை நோய் போனதாக வரலாறு. அந்த வரலாறின் காரணமாக அந்த மாவட்டத்தில் இருக்கும் மக்களும் மற்ற மக்களும் அன்னையை தேடி வந்து தரிசனம் செய்கிறார்கள். அது ஒரு மிகமான ஒரு சிறப்பு. அம்மை நோயை போக்கும் ஒரு ஆற்றல் படைத்த தாய் முத்தாரம்மன். அது ஒரு அந்த கோயிலினுடைய ஐதீகம். அது ஒன்று. இப்போது பல லட்சம் மக்கள் வருகிறார்கள். சுமார் 25 லட்சம் மக்கள் நவராத்திரி முதல் நாளிலிருந்து 10ஆம் நாள் சூர சம்ஹாரம் நடக்கும் வரைக்கும் 25 லட்சம் மக்கள் வருகிறார்கள். இதில் தென் மாவட்டங்களிலிருந்தும் வருகிறார்கள், பாம்பே, பல வட மாநிலத்திலிருந்தும் இப்போது வருகிறார்கள். சென்னையில் இருக்கிற மக்களும் வருகிறார்கள், கோயம்புத்தூர், எல்லா ஊரிலிருந்தும் வருகிறார்கள். இதனுடைய சிறப்புக்கு காரணம் பிள்ளை வரம், செல்வ வரம், திருமணம், இந்த மாதிரி வரம் வேண்டி இந்த அம்மனை தரிசித்து அவர்கள் அது வேண்டுதல் நிறைவேற்றியவுடன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளுங்க சொல்லி இது பல லட்சம் மக்கள் இந்த அன்னையை தரிசிக்கிறார்கள். இது இன்னொரு சிறப்பு. இரண்டாவது,
இந்த திருக்கோவிலுடைய அமைப்பு சுயம்பாக வந்தது. ஓ, இது உருவாக்குனது கிடையாது. பாண்டிய மன்னன் காலத்தில் இருந்தே இது சுயம்பாக உருவாகினதாக வரலாறு கூறுகிறது. அதுக்கு அப்புறம் இந்த இந்து அறநிலையத்துறை 1955 இந்த கோயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் இதுக்கு சிலை வடிக்க வேண்டும் அப்படி என்று எண்ணியிருக்கிறார்கள். அப்போது இந்த அம்மன் அந்த ஊர் மக்கள் ஒரு ஆளிடம் போய், என்னுடைய சிலையை நீ வடிப்பதற்கு எண்ணுகிறாய், இதை இந்த ஊரில் போய், நாகர்கோவில் என்ற ஊரில் மயிலாடி என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரில் ஒரு சிற்பி இருக்கிறார், அந்த சிற்பியிடம் போய் என்னுடைய சிலையை நீ வடி அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் கனவில் சொல்லி மறைகிறார். அதே போல் அந்த சிற்பியிடம் போய் இந்த ஊரில் இருந்து என்னுடைய பக்தன் வருவான், வருபவருக்கு இந்த இடத்தில் இந்த பாறை இருக்கிறது, அதை எனக்கு அந்த சிற்பியினுடைய கனவில் தோன்றி உருவமாக காட்சியளித்து இப்படியே வடித்து கொடு அப்படின்னு சொல்லி இன்னொரு வரலாறும் அது இருக்கிறது. சிலை செய்ய நினைக்கிறவங்களுக்கும் சிலை செய்ய போறவருக்கும் ரெண்டு பேருக்கும் கனவில் தோன்றி 2 பேருக்கும் காட்சி கொடுத்து அந்த சிலையை அதுக்கப்புறம் வடித்து அதுக்கப்புறம் தான் இந்த சிலைக்கு அங்கே இந்த திருமேனி உருவமாக அம்மாள் ஒரே பீடத்தில் சிவனும் பார்வதியும் உருவ தோற்றத்தில் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த கோயிலில் கீழே சுயம்புக்கு முதலில் தீபாரணை காட்டிவிட்டு தான் இரண்டாவது அம்மாளுக்கும் அப்பனுக்கு காட்டுவார்கள். அது ஒரு சிறப்பு. இல்லை, ரொம்ப ரொம்ப அருமை. அதில் இன்னொன்று எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உடனுரை அம்பாள் பேரை சொல்லுவாங்க, அங்கேயுமே அருள்மிகுன்னு தான் வரும். ஆனால் இந்த கோயிலில் சிறப்பு அம்பாளுக்கு என்ன சொன்னால் அருள் தரும்னு போடுறாங்க. அருள் தரும். இப்போ பெரும்பாலும் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு வரும், உடனுரை அருள்மிகுன்னு இருக்கும். ஆனால் இங்கே சிவனுக்கு அருள்மிகு இருக்கு, ஞானமூர்த்தீஸ்வரர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருள் தரும்னு இருக்கு. அப்போ அது ஒரு என்ன சொல்றது, அழுத்தமாகவும் ஒரு ஆணித்தரமாக நம்பிக்கை தர மாதிரி தான் அந்த வாழ்க்கை இருக்கு. அதுதான் கேட்டதை கொடுக்கும் முத்தாரம் என்பதால் இதுக்கு அருள் தரும் முத்தாரம், கேட்டதை உடனே கொடுக்கக்கூடியவர். இங்க சுயம்பாக இருந்து காட்சி தந்து முத்தாரம்மனுக்கே இங்க சிறப்பு. ஞானமூர்த்தீஸ்வரர் இருந்தாலும் முத்தாரம்மனுக்கே அம்மாளுக்கு தான் இங்க சிறப்பு. அந்த அம்மாளுடைய வேடத்தை காளி வேஷம் போட்டு வேடத்தை அணிந்து போவர்கள் அதை விட சிறப்பு. ஆமாம், அது ரொம்ப சிறப்பு சார். ஏன்னா அங்கே பல வேஷங்கள் அம்பாள் மாதிரி தான், நிறைய காளி வேஷத்தில், அப்புறம் அனிமல்ஸ், இந்த மாதிரி மிருகங்கள், போலீஸ், மிலிட்ரி எல்லா வேஷத்துலையும் வராங்க. அதுக்கு காரணம் இருக்கா சார் ஒரு வேஷத்தில்? ஆமாம், ஒவ்வொரு ஆளுங்களும் ஒவ்வொரு நேர்த்தி கடனுக்காக ஒன்று நேர்ந்து கொள்கிறார்கள். தொழில் வேணும், நான் இந்த வேஷம் போடுறேன், இப்படி போடுறேன், ராஜா வேஷம், ராணி வேஷம், குரங்கு வேஷம், குரத்தி வேஷம், இந்த மாதிரி பல வேஷங்கள், சுமார் 100 வேஷங்கள் இருக்கிறது. இதில் முக்கியமான வேஷம் எது என்றால் காளி வேஷம். இந்த காளி வேஷம் 40 நாள் விரதம் இருப்பார்கள். விரதம் இருக்கணும் கம்பல்சரி 40 நாள் விரதம் இருந்து தாம்பத்திய எல்லாம் விட்டு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு 40 நாள் விரதம் இருப்பார்கள். அந்த குழுவுக்கு அவர்கள் தான் தலைவர். யார் காளி வேஷம் போடுறாங்களோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு குழுவா இருக்காங்க. இப்படி 1500 தசரா குழு இருக்கு. அங்க அந்த கிராமத்தை சுத்தி 1500 குழுக்கள் இருக்கு, தசரா குழுக்கள் இருக்கு. இந்த தசரா குழுக்கள் அனைத்துமே அந்த கொடியேறியவுடன் 23ஆம் நவராத்திரி ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க ஊரில் ஒவ்வொரு குடியில் அமைத்து அங்க முத்தாரம்மனை வைத்து வழிபட்டு அந்த 11 நாள் வழிபட்டு ஒவ்வொருங்களும் ஒவ்வொரு வேடம் அணிந்து ஒவ்வொரு ஊருக்காக சென்று அன்னையை வேண்டி தர்மம் எடுத்து 10ஆம் நாள் மகிஷாசுரவர்த்தினி அன்று இங்கே நம் முத்தாரம்மைக்கு அந்த 1500 கிராமமும் ஒன்று போல இங்கே அந்த காணிக்கைகளை அம்மன் உண்டிகளில் செலுத்தி அதுக்கப்புறம் அடுத்த நாள் காப்பு கலைந்த பிறகுதான் அவங்க விரதத்தை அது வரைக்கும் 40 நாள் இருக்கணும்.
ரொம்ப ரொம்ப அற்புதம். அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆனால் வேலைக்கெல்லாம் போகலாங்களா? வேலைக்கெல்லாம் போவாங்க, அவங்க தொழில் செய்கிறத போவாங்க. 11 நாள் கம்பல்சரி வேலைக்கு போக மாட்டாங்க. இங்கே வந்து இந்த அந்த நவராத்திரி குடில், அந்த நவராத்திரி குடியில் அமைச்சு அவங்க சாமி வழிபாடு பட்டவுடன் அவங்க வந்து எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க, கோயிலே இருப்பாங்க. அங்கேயே வந்து இருந்துருவாங்க. அப்படி அந்த ஊரே அங்கே வந்துடும். சென்னையில் இருக்க மக்கள், கோயம்புத்தூரில் இருக்க மக்கள், பாம்பேல இருக்க மக்கள் அந்த குழுவாக அப்படி வர்றதுக்காக அதுக்கு முன்னாலே அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்து இந்த தசரா திருவிழா வெகு சிறப்பாக எல்லாம் அம்மனுடைய அருள், இந்த அருள், அந்த அம்மன் அருள், அந்த அருளால் வருஷா வருஷம் 5 லட்சமாக இருந்தது 10 லட்சம், 10 லட்சமாக இருந்தது இன்றைக்கி 25 லட்சம் மக்கள் இன்றைக்கி வந்து அன்னையை தரிசனம் பெற்று வருகிறார்கள். இதுக்கு முத்தாரம்மனுடைய சிறப்பு. இல்லை, இன்னொன்று கூட நாங்கள் அந்த இடத்துல பார்க்க நேர்ந்தது அல்லது கேள்வியும் பட்டிருக்கோம். இப்போ எல்லா அந்த கிராமங்கள், அந்த அந்த பகுதியில் நம்ம ட்ராவல் பண்ணால் கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு முத்தாரம்மன் இருக்காங்க. அது வேற எங்கேயுமே அதை பார்க்க முடியல எங்களுக்கு. இப்போ ஏன்னா கோயில் இருக்கு, வேற வேற கோயில் இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த கிராமங்கள் ஒன்றும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே எல்லாருமே முத்தாரம்மன்ற ஒரு கோவில் இருக்கு. அது இதுதான் அதனுடைய காரணங்கள். அந்த 1500 குழுக்கள் இருக்குதா, அவங்க அது மாதிரி அமைச்சிருக்காங்களோ? ஆமாம், இது வந்து முத்தாரம்மன் வந்து இந்தியாவிலேயே இங்கே தான் வந்து ஸ்தலம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, கிடையாது. இது வந்து இது உருவாகினது, சோயம்பா உருவாகினது. இந்த முத்தாரம்மனை நினைத்து ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் அந்த முத்தாரம்மன், மாரியம்மன் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயில் வச்சு அவங்க வந்து சாதாரண அந்த கிராம மக்கள் வந்து அதை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நடுநாயகமாக இருப்பது முத்தாரம்மன். இன்னொரு சிறப்பு பார்த்துங்க, அதாவது அந்த வர லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, ஆண்கள் பெண்கள் வராங்க, எல்லாருமே அதாவது எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க அந்த கேம்ப்பு டென்ட் அடிக்கிறாங்க, அவங்க வந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்றாங்க. இவ்வளவு கூட்டம், ஒரு 15 லட்சம்ன்றது ஒரு அரசியல் கூட்டத்தில் பார்த்தா ஒரு அசம்பாவிதம் நடக்கும். இல்லை வேறு கோவில்களில் கூட நம்ம நிறைய அசம்பாவிதம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் அந்த 15லேருந்து 20 லட்சம் மக்கள், அந்த மகிஷாசுர மர்தினி அந்த லாஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கடக்க போகிறோம், நம்ம இதை கடந்து போக முடியுமான்னு ஒரு பிரமிப்பு நம்மளுக்கு ஏற்படுது. அந்த கூட்டம் அப்படியே அசையாமல் அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து உட்காடுறாங்க, லேடிஸு குழந்தைங்களாம் வச்சு உட்காடுறாங்க. இவங்க எப்படி போவாங்க, ஏதோ ஒரு நெரிசல் ஏற்படுமான்ற ஒரு டவுட் நம்மளுக்கு வருது. ஆனால் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே மெதுவாக கலைஞ்சி எப்படி போகிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு ஒழுக்கம், அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம்? முத்தாரம்மன் வந்து இருக்கிற கோயில் இடம் வந்து சின்ன கோயில். நீ கேட்குறது கரெக்டான கேள்வி. ஒரு சின்ன இடம்தான். இதில் வந்து 10,000 பேர் போனாலே அந்த இடத்தில் வந்து தாங்காத ஒரு இடம். இந்த கோயில் 10ஆம் திருநாள் மகிஷாசுர வதத்துக்கு 15 லட்சம் மக்கள் வருகிறார்கள் என்றால் முழுக்க முத்தாரம்மனை நம்பி முழுக்க அவளுடைய எண்ணத்திலேயே வந்து கோயில் தரிசனம் பண்ணணும், நம்ம வேலைகளை செஞ்சு நம்ம கடமையை முடித்து விட்டு ஊர் திரும்ப வேண்டும், எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. நாங்களே நினைப்போம், எப்படி நினைப்போம்னா இவ்வளோ நிர்வாகம் நம்மளுக்கு வந்திருக்கு, தலைவர் பொறுப்பு, இந்த கூட்டத்தை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், அந்த உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே வந்துடும். இந்த தசரா திருவிழாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே வந்துடும். வருபவர்கள் அனைவரும் வந்து பக்தியும் இருக்கும், வீரம், ஆக்ரோஷம் எல்லாம் இருக்கும். அந்த ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால தான் மகிஷாசுரனை வதம் செய்கிறார்கள். அதே வேகத்தில் தான் வரும் பக்தர்கள் அனைவரும் வருவார்கள். ஆனால் முத்தாரம்மன் காலடியில் அந்த முன் மண்டபத்துக்கு வந்தவுடன் அவர்களுடைய 10ஆம் திருநாள் 12 மணி அது வந்தவுடன் அவங்களுடைய விரதம் அவருடைய அந்த இடத்திலே அவங்களுக்கு சாந்தமாகிவிடும். ஏன்னா எல்லாமே அந்த ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. நான் பார்த்தேன். அந்த ஆக்ரோஷத்தோடு வருவாங்க, ஈட்டி அது இது எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு யாருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட எந்த ஒரு இடைஞ்சலும் வராது. அதை காப்பவள் தான் முத்தாரம்மன். அந்த நம்பிக்கையில் நான் தலைவர், ஈவோ, அதிகாரி, ஜேசி யார் இருந்தாலும் இதை பார்க்க முடியாது. முத்தாரம்மா நீனே காப்பாத்துன்னு சொல்லி அதனுடைய விளைவாக தான் அவள் தான் நடத்தி கொண்டு இருக்கிறாள். மற்றபடி இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அவளுடைய சக்தியால் இன்று வரைக்கும் எந்த ஒரு சம்பவமும் நடந்தது கிடையாது, இனிமேலும் நடக்க போகிறதும் கிடையாது. இல்லை, இப்போ லாஸ்ட் இயர் கூட நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம், சுற்றி உள்ள மாவட்டங்கள் வந்து மழை வந்தது அந்த நேரத்தில், அந்த சூரசம்மாரம் நடக்குது,
வானெல்லாம் இருண்டு தான் இருந்தது. எங்களுக்கு கூட ஒரு டவுட் இருந்தது, இந்த மாதிரி கூட்டம் இவ்வளோ பேர், இப்போ மழை வந்தாலே எழுந்து ஓடுவோம், இது என்ன ஒரு பெரிய அசம்பந்தம், மழை மேகலாம் இருண்டிகிட்டு இருக்குது, எப்படி போக போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த இது முடிஞ்ச பிறகுமே கிட்டத்தட்ட ஒரு விடிய காலில் 3 மணி, அதுக்கப்புறம் தான் ஏதோ பெஞ்சுதான் கேள்வி, அது மழை இல்லை. ஆனால் பக்கத்தில் திருச்செந்தூர் அந்த பக்கம்லாம் மழை வந்து தான் சொன்னாங்க. அப்போது நாங்கள் எழுந்து பார்த்தோம், இது வந்து ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி தான் அதை ஆட்படுத்தி இந்த விழா இவ்வளோ சிறப்பானா அது ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது எங்களுக்கு ரொம்ப இப்போ இதுவாக இருந்தது, உள்ளே வரும்போது இப்போ புல்லரிச்சது. இவ்வளோ அதாவது இவ்வளோ கட்டுக்கோப்பாக மக்கள் இருக்குன்றது வந்து எல்லா மக்களையும் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதுவும் பாமர மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், எந்த ஒரு சிந்தனை எந்த ஒரு இதுவும் இல்லாதவங்க, அவங்க அந்த கடமைகளை செய்யணும். நம்ம முத்தாரம் அவங்களுடைய எண்ணம் பூரா முத்தாமரனுக்கு வந்து தர்மம் எடுத்து உண்டியல் செலுத்தணும், நம்ம சாமியை கும்பிடணும், நம்மளுக்கு நல்லபடியாக வைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து தரிசனம் பண்ணி முடிஞ்ச உடனே அவங்க பாட்டுக்கு. இல்லை, அது ஒரு பெரிய உதாரணம் தான். மற்ற இந்தியாவில் நடக்கிற எத்தனையோ, நம்ம பூரி ஜெகநாத் ஆலயத்தின தேர் விழா பார்த்துருக்கோம், வேளாங்கண்ணி விழா பார்த்துருக்கோம், திருப்பதி பாலாஜி கோவில், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஈவன் சபரிமலையில் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள விரதம் இருந்து போவாங்க, அங்கே ஏதோ ஒரு அசம்பவம் நடக்கும், ஒரு விபத்து நடக்கும். ஆனால் நான் பார்த்து ரொம்ப அற்புதமாக ஆச்சரியப்பட்டது, எங்கள் குழு வந்து எதுவுமே இல்லை அப்போனும் போது அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது தான். மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இதில் எந்த மாற்று அப்படிப்பட்ட ஒரு கோயிலுடைய அறங்காவல் குழு தலைவர், அதுவும் அம்மா உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. ஆமாம். இப்போ நீங்கள் அறங்காவலர் குழு தலைவராக இப்போ இருக்கீங்க, இதுக்கு முன்னால் தொடர்ந்து இருக்கீங்களா எப்படி? இல்லை, இதுக்கு முன்னால் நானும் ஒரு கோயில் குழுவுக்கு எங்கள் ஊர், இதே 1500 குழு இருக்கு இல்லையா, அதில் எங்கள் ஊர் தாண்டவன்காடுங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் நானும் 7 வயசுலேருந்து இந்த அம்மனுக்கு வந்து வேடம் அணிந்து வந்தவன். இந்த இதே மாதிரி நீங்களும் நான் வேஷம் பல வேடம் அணிந்திருக்கேன், குரங்கு வேஷம், ராஜா வேஷம், எல்லா வேடமும் நான் அணிந்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஏஜி ஆன பிறகு அந்த முத்தாரம்மன் காளி வேஷம் அணிகிறார்கள்ல, அவர்களுக்கு மை அடிச்சு அந்த முகத்து ஃபுல்லாக கருப்பு, அந்த மை சிகப்பு மை அடித்து அவங்கள அலங்காரம் பண்ணி இப்படி ஒரு பாக்கியம் பண்ணதுனால தான் இந்த அறங்காவல் குழு பதவியே எனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் உங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த அம்மா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா அது காரணம் முத்தாரம்மனுடைய அருள். அதே மாதிரி என்னுடைய 2 பையனும் அதே காளி வேஷம் அணிந்திருக்கிறார்கள். எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பையன் இளைய மகனுக்கு புத்திர பாக்கியம் கொஞ்சம் லேட்டு, ஒரு 3 வருஷம் லேட்டு. காளி வேஷம் போடு, உனக்கு கிடைக்கும், நீ ஆஸ்பத்திரி எங்கேயுமே பார்க்க வேண்டாம் சொல்லி போட்டு வேண்டிய அந்த மாசத்திலேயே கருதரிச்சது. இதே மாதிரி எல்லா மக்களும் அங்கே வருகிறார்கள். நம்பிக்கையின் சிகரம் முத்தாரம்மன் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, கிடையாது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் அறங்காவலர் குழு தலைவராக இருந்திருக்கீங்க, இப்போ இருக்கீங்க. இப்போ அறங்காவலர் குழு தலைவருடைய பொறுப்புகள் என்ன? இப்போ அரசாங்கம் அந்த கோயில் இந்து அறநிலையத்துறை கீழே வருது, உங்களுடைய பணி என்ன இப்போ மாற்றங்கள் ஏதாவது செஞ்சுருக்கோம். அறங்காவலர் குழு தலைவராக ஏற்ற பிறகு இப்போ வந்து கடற்கரையில் பொதுமக்கள் இத்தனை பேர் வருகிறார்கள், இவர்களுக்கு போதிய வசதி இல்லை. இதனால் சுமார் 200 டாய்லெட் அங்கே நிரந்தரமாகவே பொதுமக்களுக்கு இலவசமாக கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, இதையெல்லாம் வந்து இந்த வருடம் நான் பொறுப்பேற்ற பிறகு நடந்து கொண்டு இருக்கிறது. இது நடைமுறைக்கு இன்னும் இந்த தசராவுக்கே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும், இந்த தசராவுக்கே வந்துடும். அதே மாதிரி போதிய வசதிகள் மக்களுக்கு, முத்தாரம்மனை நம்பி வர்றவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுகாதாரம், மின்வெளி, இந்த எல்லா வசதியும் நாங்கள் வந்து அதை ஏற்று கொடுத்துருக்கோம், பண்ணி கொடுக்குறோம். இது வந்து அறங்காவலர் குழு இதை வந்து கண்டிப்பாக செய்யணும். ஒரு தலைவனாக இருக்கிற ஆள் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதன் நின்று மக்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற இந்த வசதிகளை ஏற்பாடு படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஊர் 4 மாவட்டங்கள்லேருந்து வராங்க, அது மாதிரி வெளியூர்லேருந்து வராங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ பாம்பே, நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள், டெல்லி, பாம்பே, சென்னை, இங்கேருந்துலாம் கூட நிறைய பேர் வண்டி எடுத்துகிட்டு, கார் எடுத்துகிட்டு வராங்க. இந்த 10 நாளாக வந்துட்டுருக்கேன். சில பேர் அன்றைக்கி மகிஷாசுர மர்தினி அந்த கடைசி நாள் அன்றைக்கும் வதம் அன்றைக்கும் இருந்து அதை பார்த்துட்டு போகிறாங்க.
இந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி அதை செய்கிறீங்க? அது இப்போ அதை ரொம்ப சாதாரண காரியம் இல்லை, 2 லட்சம் பேர்னும் ரோட் டைவர்ஷன் பண்ணணும். ஆனால் கோவம் வரும் போலீஸ்க்கும், வண்டி கொண்டு வரவங்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் வரும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி அதை? அது வந்து கலெக்டர் மீட்டிங், ஒரு வாரத்துக்கு முன்னாலே கலெக்டர் மீட்டிங் வச்சு போன தசராவுக்கு சுமார் 40,000 கார் வந்திருக்கு. ஓ, கார் மட்டும்? கார், வாகனம், வாகனம்னா குட்டியான அந்த இதெல்லாம் 40,000 வாகனம் வந்திருக்கு. இந்த 40,000 வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு ப்ரைவேட் இடம், கவர்மெண்ட் இடம் எல்லார்ட்டையும் கேட்டு இந்த 200 ஏக்கர் இதை வந்து சரி பண்ணி, கோயில் நிர்வாகத்தின் சார்பாக சரி பண்ணி 19 இடத்தில் கார் பார்க்கிங் வைத்து, இது டிராஃபிக் போலீஸ் 1000 பேர் அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. லாண்ட் ஆர்டர், பொதுமக்களுக்கு வர்றவங்களுக்கு பாதுகாப்பு வழிகாட்டுதல், அந்த மாதிரி வகையில் மொத்தம் 3500 போலீஸ் ஆஃபீஸர் அதில் கலந்து எல்லா மாவட்டத்திலும் ஏசிடிசி எல்லாரும் வந்து அவர்களும் வந்து தரிசனம் பண்ணுவார்கள். அவர்களும் அவங்க இடத்தில் நிற்பார்கள். மற்றபடி பொதுமக்கள் அவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தரிசனம் செய்துவிட்டு போவார்கள். இப்போ இந்த இடங்கள் எல்லாமே இலவசமாக தராங்க? இலவசமாக தராங்க. தனியார் இடம், ஏன்னா அரசாங்கம் கொடுத்துருவாங்க, அரசாங்கம் தனியாரும் கொடுக்குறாங்க. அரசாங்கத்துக்கு போதிய இடங்கள் அங்கே கிடையாது. அதனால அந்த கிராமம், இந்த தசராவே விரும்புறது அந்த கிராம மக்கள் தானே. ஆமாம்மா. அப்போ அந்த மக்கள் வந்து அவங்க இடத்த அதை கொடுத்துருவாங்க. ஜாதி மதம் பார்க்காம கொடுக்குறாங்க. பக்கத்திலே வந்து முஸ்லீம் தெருவு, அந்த தசரா வேஷம் போடுவர்கள் அவங்க வீட்டிலே போய் படுப்பாங்க. இல்லை, நான் பார்த்தேன். நான் அதை உங்கள்கிட்ட அடுத்து கேட்கலான்னு பார்த்தேன். மசூதியை திறந்து கொடுக்குறாங்க, அங்கேயே படுக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே உணவு கூட ஏற்பாடு பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் 7 வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வீட்லேயே சாப்பிட்டே நாங்கள் போவோம். முன்னால் வந்து அதாவது மகிஷாசுரவர்த்தினி முடிஞ்ச பிறகு காப்பு அவுக்கிற வரைக்குமே அந்த கோயிலில் தான் இருப்போம். அப்போ வந்து அந்த கூட்டங்கள் கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே அவுத்து ஊருக்கு போக்குவரத்து வசதி இருக்காது. அதனால் அங்கேயே இஸ்லாமியர் வீட்லேயும் கிறிஸ்தவர் வீட்லேயும் அங்கேயே படுத்துட்டு அங்கேயே காப்பு எல்லாம் அவுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போவோம். அதனுடைய பழக்கம் இன்று வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் குடிநீர் வசதி அது இதெல்லாம் கோயிலில் இருந்தே அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாமே அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை, இது ஒரு மத சார்பற்று, ஒரு மொழி சார்பற்று எல்லாரும் வந்து ஒரு சமத்துவமாக தங்களுடைய வீட்டு விழா மாதிரி நடத்துகிற ஒரு விழா வந்து ஒரு அற்புதமானது. இந்தியாவில் வந்து இல்லை, உலகத்திலே வேறு எங்கே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த சைடில் வரக்கூடாதுன்னு அவங்க தெருப்பக்கம் அப்படிலாம் இல்லாமல் அந்த கிராம மக்கள் வந்து நம்முடைய ஃபெய்த் வேறு, நாம் கும்பிடுற சாமி வேறு அப்படிலாம் இல்லாமல் எல்லோரும் அனைவரும் ஒன்று அப்படின்ற ஒரு உருவாகி இருக்கிறீங்களா அந்த சூழல், அது வந்து அம்பாளுடைய கருணை தான். கண்டிப்பாக இந்தியாவில் வேறு எந்த கோயிலையும் இது இல்லாத ஒரு சமத்துவம். ஏன்னா நம்ம வெறுமனே பேசிட்டு இருக்கோம், ஆனால் உண்மையான சமத்துவத்தை நம்மளால அங்கே பார்க்க முடியும். ஏழை பணக்காரங்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது. உணவுக்குமே பிரச்சனை இல்லை. வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் அன்னதானம், எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல கிராமத்தில் அந்த அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். 1500 குழுவும் அந்த குழு சார்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊர்லேயே 10 நாள் நடக்கும். அது எப்படி அந்த கிராமத்தில் எல்லாருமே கான்ட்ரிபியூட்? நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து பணம் போட்டு இப்போ எல்லாருமே சென்னை இருக்கும், கோயம்புத்தூர் இருப்பாங்க. எல்லாருமே அந்த தசரா அங்கே போயிடுவோம். அங்கே போட்டு அவங்கவுங்க காசை கொடுத்து வர்ற மக்கள் அனைத்து பேருக்குமே யாராக இருந்தாலும் அது அன்னதானம். இது வந்து இப்போ வந்து ஒரு 20 வருஷமாகவே அப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரி நிறைய பேர் வர்றாங்க. வந்து இந்த தசராவை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அவங்க இதுக்குன்னே வந்து ஃபாரின்லேருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. இல்லை, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தசரா, அதுவும் 15 லட்சத்துக்கு மேலே, ஆவரேஜாக 15 லட்சம் பேர், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் பேர் வராங்க. அன்றைய தினம் மட்டும் 15 லட்சம் பேர் வராங்கன்னு பொழுது, ஆனால் இதை விடுத்து மற்ற தசராக்கள், மைசூர் தசரா தான் இன்னைக்கு இந்தியாவில் எடுத்தவொன்னே ஒரு தேசிய அளவில் பேசப்படுற ஒரு பொருளாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க, அதுவும் சமத்துவத்துக்காக தான் இன்றைக்கி இந்தியாவில் பல போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு நம்ம சமம்ன்ட்டு. ஆனால் அப்படி நடக்கிற ஒரு தசரா ஏன் இந்த அளவுக்கு ரீச் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தசரா என்றாலே மைசூர் என்று சொல்லுவார்கள். ஆமாம், தசரா என்றால் மைசூரில் வந்து யானை, குதிரை, அந்த ஊர்வலம் இதுதான் அங்கே சிறப்பு. பயமும் பக்தியும் இருக்கும் ஒரே இடம் இங்கே தான்.
இது வந்து மக்களுக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது. தெரிஞ்சதுனால தானே ஃபாரின்லேருந்து வர்றாங்க, கண்டிப்பாக இந்தியா முழுக்க வர்றாங்க. இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 10,000 ரூபா அந்த கோயிலுக்கு செலவு பண்ண நீ தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கோயிலுடைய சிறப்பு, அவங்களுக்கு அதோடைய அந்த பலன். அதனால தான் இன்றைக்கி 25 லட்சம் மக்கள் வர்றாங்க. இல்லைன்னா வர மாட்டாங்க. இது 50 லட்சமாக கூட ஆகலாம். வரலாம். இன்னைக்கு முத்தாரம் கோயில் தெரியாத ஆளே கிடையாது. இது விளம்பரம் பண்ணி இது பண்ணணும்னு கிடையாது. மைசூர் தசராங்கிறது வந்து ஆடம்பரத்தில் இது வந்து ஏன்னா அது அரண்மனை வழியாக வந்தது. இது ஒரு ஏழை சாமானிய மக்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய குறையை தீர்க்கும் தாய். இது மேலும் மேலும் எல்லா இடத்துலையும் வளரும். கண்டிப்பாக. ஐயா, இப்போது நீங்கள் அரங்காவலர், இப்போது இந்த வருஷம் என்னென்ன சிறப்பு? இப்போ முதல்ல 200 டாய்லெட் சொன்னீங்க, வேறு என்னென்ன வசதிகள் மக்களுக்கு இப்போ அங்கே வர்றது, என்ன மாதிரி வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க? டாய்லெட் நிரந்தரமாக உருவாக்குறோம். மக்களுக்கு போன வாட்டி ஒரு 50 இடத்துல தண்ணி வச்சுருக்கோம்னா இந்த வாட்டி 150 இடத்துல தண்ணி வைக்கிறோம். அவங்களுக்கு போதிய உணவு வசதி, பஸ் வசதி மெயின். இது எல்லாமே அரசாங்கத்திலிருந்து நல்ல முறையில் அதை கேட்டதை கொடுத்து மருத்துவ உதவிகள் ஆஸ்பத்திரியிலே நிரந்தர. இப்போ நான் வந்த பிறகு ஆஸ்பத்திரியிலே நிரந்தர மருத்துவமனையும் ஒன்று உருவாக்கியாச்சு. அங்கே திருச்செந்தூர் மாதிரி அங்கே கோவில் பக்கத்தில் கோயிலில் இருந்தே 2 டாக்டர் 24 ஹவர்ஸும் இருப்பாங்க. எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாமே. இது வந்து இப்போ அதை உருவாக்கியிருக்கோம் இந்த வருஷத்துக்கு. ஆமாம், இந்த வருஷத்துக்கு இனிமேல் அது தொடரும். ஏன்னா ஒவ்வொரு சாதாரண நாள்லேயும் இன்றைக்கி ஒரு 5000 பேர் இந்த கோயிலில் தரிசனம் பண்ண வர்றாங்க. திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்கள் அனைத்து பேருமே இங்கே வராங்க. இப்போ இந்த தசரா விழா தவிர வேறு என்ன சிறப்பு விழாக்கள் இந்த கோயிலில்? இந்த கோயில் வந்து ஆடி மாதம் கொடை திருவிழா நடத்துவோம். ஆடி 3வது செவ்வாய் கொடை திருவிழா நடத்துவோம். அந்த கொடை திருவிழா இருந்தால் ஒவ்வொரு கிராமத்தில் கும்பம் எடுத்துட்டு ஆடுற திருவிழா, அது ஒரு சிறப்பு. அன்று மட்டும் 4 லட்சம் பேர் வர்றாங்க. அதுக்கும் 4 லட்சம் பேர் வர்றாங்க. அதுக்கும் அக்னி சட்டி தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்து அதை தரிசனம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மாதந்த செவ்வாய்னு ஒன்று இருக்குது. மாதந்த செவ்வாய்னு ஒரு மாதத்தில் கடைசி செவ்வாய். அது ஒவ்வொரு மாதத்தில் அந்த மாதந்த செவ்வாய் அன்று அந்த கோயிலுடைய சிறப்பு. அதை வழிபட்டால் அம்மளுடைய அருள் கிடைக்கும் என்று அன்றும் சுமார் வந்து ஒரு 20,000 பேர் வருவார்கள். 20,000 பெரிய விஷயம். அது வருவாங்க. இதனுடைய கோயிலுடைய சிறப்பு மாதந்த செவ்வாய், அப்புறம் அந்த குடை திருவிழா, அதுக்கப்புறம் தசரா திருவிழா நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் அனைத்து மாவட்ட மக்களும் அந்த மாலை அணிய வந்து விடுவார்கள். இங்கே வந்துருவாங்க. இங்கே வந்து 40 நாள் 40 நாளுக்கு முதல் நாளே. ஆமாம், சில பேர் 30 நாள் 20 நாள் அப்படி இருக்கிறவங்க இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்து மாலை அணிவிப்பார்கள். இன்று வரும் பக்தர்கள் அனைவரும் அதிக தாய்மார்கள், சகோதரிகள் அனைத்து பேருமே மாலை அணிவிக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. 7 வயசு குழந்தையும் போடலாம், எதுனாலும் அவங்களே அந்த மாலை அணிவித்து வருகிறார்கள். இப்போ இந்த வருஷம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ கூட்டம்? 25 லட்சம் பேர் மக்கள் நிச்சயமாக வருவாங்க. இந்த நவராத்திரி கொடியேற்றம் அன்று சுமார் 5 லட்சம் பக்தர் வருவார்கள். அந்த கொடியேற்றம் முடிந்த உடனே தான் இந்த காப்பு கயிறு அந்த காப்பு கயிறு வாங்கி ஒவ்வொரு குழுவாக அவங்க மொத்தமாக வாங்கி அந்தந்த ஊர்லேயும் அந்த 1500 குழுக்களுக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வரும் பக்தர்கள் கோயிலே காப்பு அணிந்து வர்றவங்களுக்கு அங்கே கோயில் நிர்வாகத்தின் சார்பாக காப்பு கட்டிட்டு பக்கத்து கிராமம்னா அங்கேருந்து போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இப்போ இந்த வருஷம் தசராவுக்கு வர மக்கள், இப்போ வரப்போகிறவங்க, இப்போ உங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த அன்றைக்கி வர கடைசி நாள் அந்த சூரசம்மாரம் அன்றைக்கி வரும்பொழுது மக்கள் எப்படி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறீங்களா? முத்தாரம்மனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வெகு சிறப்பாக வந்து அன்னைக்கு தரிசனம் பெற்று நல்ல நலத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் கேட்ட வரங்களையும் நீங்கள் பெற்று மேலும் மேலும் திருக்கோவிலுக்கு அன்னை முத்தாரம்மன் பெயரை அனைவரும் சேர்ந்து மேலும் வளர்க்க வேண்டும் என்பதே நமது ஆசை. கண்டிப்பாக. நீங்கள்
அறங்காவலர் குழு தலைவராக இருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் தலைமையில் இது நடக்கணும். மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி 50 லட்சம் பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 5 வருஷத்துலேயே அந்த 50 லட்சம் டபுள் ஆகிடும். முத்தாரம்மனுக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த சக்தியும் அந்த அருளும் இருக்கிறதோட்டு தான் அருள் தரும்னு நம்ம வரும். மற்ற இடத்துல அருள் மிகுதான் வரும். ஆனால் இங்கே அருள் தரும்ன்ற போது கண்டிப்பாக அது நடக்குது. அதனால தான் அந்த கன்விக்ஷன், அந்த ஒரு உறுதியோடு நம்மளால் சொல்ல முடியுது. இந்த வருஷமும் தசரா திருவிழா மிக சிறப்பாக நடக்கும். முத்தாரம்மனுடைய அருளோட எல்லா பக்தர்களுக்கும் வருபவர்களுக்கும் எல்லாம் பலனும் கிடைக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும்ன்றது உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்கள், டிடி தமிழ் நேயர்கள் பார்த்துட்ருக்காங்க. அவர்கள் சார்பாக உங்களுக்கு இந்த இவ்வளோ பிஸி, ஏன்னா இப்போ இந்நேரம் உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. வணக்கம் சார்.